எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆரோக்கியத்துக்கு உகந்த அரிசியில் ஒன்று மாப்பிளச்சம்பா அரிசி. அந்த மாப்பிளச்சம்பா அரிசியிலிருந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு மிஷினில் அரைச்சி வச்சிருக்கிற மாவுனால நம்ம இன்னைக்கு கார கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அந்த மாப்பிளச்சம்பா மாவு எடுத்துக்கிட்டோம். அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி இருக்கும். ஏன்னா இது வரட்டரிசி மாவு. நம்ம ஈர மாவு வச்சுருந்தோன்னா ஈரமாக இருக்கும் மாவு. இதுக்கு இந்த தண்ணி ஊற்றி பெசரி வறுக்க வேண்டாம். இதில் ஒரு கை இல்லைன்னா 2 கை தண்ணி, அதாவது லேசாக பட்டும் படாமல் இருந்தால் போதும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி பெசரிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடணும். வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இந்த மாவு கலர் கொஞ்சம் கேப்ப மாவு மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டது தெரியாது. கவனமாக வறுத்து வாசனை வந்த உடனே ஒரு தட்டில் மாற்றி கொட்டி ஆற வச்சிட்டோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டோம். அந்த நல்லெண்ணெய் காஞ்சி வந்த உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். கடுகு பொரியணும், கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேலு நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வேண்டாதவங்க இந்த இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதோட பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பிடிக்காதவங்க இதில் ஒமிட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இதில் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 3/4லேருந்து 1 கப்பு அளவுக்கு தண்ணி இதுக்கு பிடிக்கும். இந்த மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி கொஞ்சம் கூட குறைய ஆகலாம். முதல்ல நீங்கள் 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சாஃப்டாக வர்றதுக்காக, கொழுக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்காக சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கொதித்து வரட்டும். இந்த மாவில் ஒரு சில கட்டிகள் இருக்கும். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா சலித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இது கரைஞ்சிரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மொத்தமாக சலித்து உள்ளே வச்சுக்கிறீங்கன்னா சலிச்சுட்டு இந்த கட்டிங்களை மறுபடியும் மிக்சியில் போட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பு எரியறதை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை அந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கிண்டி விடணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். பொதுவாக இது கட்டி விழுகாது. அந்த வெள்ளை மாவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா வெந்நீர் தான் ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த சாஃப்ட்னஸ் கம்மியாயிரும். அதனால் பக்கத்தில் கொஞ்சம் போல் வெந்நீர் முதல்ல நீங்கள் தண்ணி வைக்கும்போதே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை கூட இதில் 1 கப்பு அளவுக்கு ஊற்றிட்டு மீதியை கொஞ்சம் வச்சுக்கலாம். இல்லை 3/4 கப்பு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கையில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் மாவு நல்லா வெள்ளை இல்லாமல் நல்லா கிண்டிட்டோம். பாருங்கள், அடியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம். அணைச்சிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விடுறோம். கிண்டி விட்டதை தட்டில் எடுத்து ஆற வச்சிடுறோம். இப்போ நம்ம பிடிக்க முடியாது, நல்லா சூடாக இருக்கிறதுனால. அதோட சேர்த்து நல்லா பிசையவும் வேணும். ஒன்று போல் சேர்த்து பிசையலை. அதனால் ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷமோ இல்லை சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கோ ஆற வச்சிடலாம். இப்போ ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தமாக பெரிய தட்டில் ஊற்றி இழுத்து பிசைகிறதுனாலும் பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே உருண்டையாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பிசைஞ்சதை வேணுங்கிற அளவுக்கு ஒரு உருளை வடிவத்தில் உருட்டிட்டு இந்த விரலால் அமுக்கணுன்னா பிடி கொழுக்கட்டைன்னு செய்வோம்ல, அதே மாதிரி தான். இதை இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். இப்போ எல்லா மாவையும் உருட்டி வச்சிட்டோம். இதை ஒரு இட்லி தட்டில் அடுக்கிட்டோம். லேசாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அடுக்கிட்டோம். கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டோம்.
ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. எடுத்ததுக்கப்புறமேலு அந்த மூடி நல்லா ஒன்று போல் ஆவி வெளியே வரும். அந்த நேரம் வெந்திருக்குன்னு அர்த்தம். 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டு லேசாக அப்படி திரித்து பார்த்திங்கன்னா திரிபடுறோம். அதோட இது மேலே வந்து கலரு நல்லா பளபளப்பு கொடுத்து அந்த வெந்தது தெரியும். அந்த நேரம் எடுத்து நீங்கள் இந்த சூட்டோடு அப்படியே சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது நல்ல ஆரோக்கியமான கொழுக்கட்டையும் கூட. இப்போ நம்ம ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கார கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.